டாக்ஸிக் மாயா இருக்கிறாங்கல்ல அவங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு ஒரு வலைய விரிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ கிடையாது, ஒரு 3 days ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த ட்வீட்டை போட்டு டியர் அர்ச்சனா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் வின்னிங் தி டைட்டில் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆ அப்புறம் அப்படின்னு கேட்டோன்னா அவங்களே சொல்கிறாங்க, நீ நினச்ச மாதிரி உன் வாழ்க்கையில் பூ பூக்கும் அப்படின்னு. அந்த பூவெல்லாம் பூத்துருச்சே, அவங்க கப்பு ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க, ஜெயிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த செடி வாடி போற மாதிரி இருந்தா சொல்லு, நான் வந்து தண்ணி ஊத்துறேன் அப்படின்றாங்க. இதை பார்க்கும்போது விஷ்ணுவை வந்து கலாச்சிருப்பாங்கல்ல, அந்த தேஷ்வரி கேரக்டர்ல இருக்கும்போது அர்ச்சனா பொறிகடல விற்கிறோனா நீ அப்படின்னு, அந்த மாதிரி தான் கேட்க தோணுது. தோட்டக்காரியா நீ அப்படின்னு. அப்படியே தோட்ட வேலை தெரிஞ்சிருந்தாலும் தண்ணி ஊத்தணும் வாடி போச்சு அப்படின்னா வடக்கன வேலைக்கு வச்சு கூட தண்ணி ஊத்துவாங்களே தவிர விஷத்தை யாராவது ஊத்துவாங்களா? அதையும் விஷத்தையே வர சொல்லி ஊத்துவாங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா லைக் ஐ ப்ராமிஸ்ட் யூ ஐ வில் பி தேர் ஃபார் யூ அப்படின்றாங்க. இன்னும் நீ மக்களை பைத்தியக்காரங்கன்னே நினைச்சிட்டு இருக்கல நீ அப்படின்னு தான் கேட்க தோணுது. எப்ப ப்ராமிஸ் பண்ணுங்க? இவங்க ப்ராமிஸ் எல்லாம் தான் பார்த்துருக்கோமே நம்ம. பிரதீப்க்கு அந்த 50 லட்சம் ப்ராமிஸ் எல்லாம் கூட விடுங்க, இதே அர்ச்சனா கிட்ட காலில் விழுந்து தலைவி தலைவி தலைவி, என் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் உண்மை தலைவி, நான் ரொம்ப கைண்டு தலைவி அப்படின்லாம் உருட்டி ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா, அதுவும் ஃபினாலே வீக்ல எந்த பிரச்சனையும் வேணாம் எல்லாரோட ஜாலியா இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டா பழகினதுக்கு அப்புறமா இந்த வனிதக்கா டியூஷன்ல படிச்ச அந்த ஜோவிகா உள்ள போயிட்டு ஏன் அங்க அவங்க கூட க்ளோஸா கட்டி உருள்ற அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா போய் அடிச்சாங்க பாருங்க அந்தர் பல்ட்டி ஒண்ணு. நீங்க அன்னைக்கு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அது இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில கூத்துதுங்க, கொடையுதுங்க, என்னால எல்லாம் ஃப்ரெண்டா இருக்க முடியலங்க, நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு பிச்சையை எடுத்தவங்க தான் இவங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா அப்படியே இந்த பக்கம் வந்து பூர்ணிமா கிட்ட பூர்ணிமாவே சொல்றாங்க, இதுவரை எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஹிண்ட் எல்லாம் கவனிக்காம அவங்க என் ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்க்குறாங்க. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நான் கொடுக்க மாட்டேங்க, என்ன வேணா எல்லாத்தையும் வேணா கூட கொடுப்பேங்க, ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் கொடுக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு அதெல்லாம் இப்போ அவங்க வந்து பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே உஷாராயிட்டாங்க. ஆன டபுள் கேமு அடிச்ச அந்தர் பட்டியெல்லாம் பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப வெளியே வந்து எல்லாத்தையும் கிளியரா பார்த்திருப்பாங்க. சும்மாவே கரெக்டா பாயிண்டடா அடிச்சு நவுத்துவாங்க. இப்ப வெளியே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டாங்கல்ல, சும்மா இருப்பாங்களா? இல்ல வந்து இந்த வலையில விழுவாங்களா? வச்சு செஞ்சிட மாட்டாங்க. இதுக்கு அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஷ்ணு சொன்ன மாதிரி மாயாவை தவிர நம்மள யார் ஜெயிச்சாலும் நான் பட்டாசு வெடிப்பண்டா அப்படின்னு சொன்னார்ல, அதே போல வந்து பட்டாசு வெடிச்சார்ல, அதுக்கு லைக் போட்டிருந்தாங்க. அதுதான் அர்ச்சனா இந்த மாயாவுக்கு கொடுத்த சிறப்பான பதிலடி அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியா ஒரு ஹேஷ்டேக் பூ பூக்கும் நண்பா அப்படின்னு, அந்த பூவெல்லாம் அவங்களுக்கு பூத்துச்சு நண்பா, உங்களுக்கும் பூத்திருக்கு பூ, அந்த பூவை பறிச்சு உங்க காதல நீங்க வைக்க கூட தேவையில்லை, ஏன்னா அந்த பூ பூத்து இருக்கிறதே உங்க காதல தானே. அவ்வளோ வாங்கினதுக்கு அப்புறமும் இன்னும் அர்ச்சனாவை அஞ்சலி பாப்பானே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நினைங்க இப்படி நீங்க நினைக்கதான் அவங்க சம்பவம் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதுலயும் அந்த ஃபினாலே வீக்ல அவங்க ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி இருப்பாங்களே, எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும் போது வேற லெவல். ரீல்ஸ்ல எல்லாம் அதை பார்க்க செம்ம சிரிப்பா இருக்கு, செம்ம ஃபன்னு, மாசாவும் இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.